ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்றிவிடப்ப ஐயப்பன் நிகழ்ச்சியில ஐயப்பனை பற்றியும், சபரிமலை யாத்திரைய பற்றியும் நெறைய அரிய தகவல் நான் உங்களோட பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம, இந்த விரதத்த எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இசை பயணமாக அமைந்த இந்த நிகழ்ச்சி, யாத்திரையாக செல்லக்கூடிய ஐயப்பனுடைய அந்த வரலாற்ற பத்தி நெறைய தகவல்கள் நாம இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஐயப்பனுடைய பூஜை முறைகள் பற்றியும், பிரம்மச்சரிய விரதத்த பத்தியும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள். இன்னைக்கு என்ன விஷயம் சொல்லப் போறார்? குருசுவாமி மூலியமாக நம்ம தலையில ஏற்றப்பட்ட இருமுடி கட்டப்பட்டு இந்த ஐயப்பனுடைய சபரிமலை யாத்திரைக்கு புறப்பட்ட ஒரு பக்தர் ஐயப்பனை தரிசனம் பண்ற வரைக்கும் இடைப்பட்ட இந்த யாத்திரையில என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி நமக்கு இன்னைக்கு சொல்ல இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணமையப்பா, ஏற்றிவிடப்பா ஐயப்பா தொகுப்பிலே நாம் பல நல்ல விஷயங்களை நாம் இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதற்காக சங்கரா டிவி நிர்வாகத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். பக்தர்களுக்கு நல்ல விஷயங்களை தருவதற்கு ஒரு தைரியமா கொடுக்கணும் சார். இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. அதற்காக அந்த குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவித்து இப்போ இருமுடி எடுத்துன்னு சபரிமலைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சபரிமலைக்கு போறவங்க எப்படி போறாங்க அப்படின்னா, சார் இதான் சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு சபரிமலைக்கு போவோம் சார். இங்கேருந்து நேர சமயபுரம் சார், நேர பிள்ளையார்பட்டி சார், நேர மதுரை சார், அப்புறம் அங்கேருந்து நேர ராமநாதபுரம் சார், அங்கேருந்து நேர ராமேஸ்வரம் சார், அங்கேருந்து நேர குருவாயூர் சார், சோட்டானிக்கரை சார், எல்லாத்தையும் போயிட்டு நேர சபரிமலை சார். ஒரு வாரம் கழிச்சு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கோயிலுக்கு போறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கோயிலுக்கு போறது தப்பு இல்லை, எந்த கோயிலுக்கு வேணா போகலாம், எந்த கோயிலுக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் போங்க. ஆனால் இந்த ஐயப்பன் பூஜை பண்ணும்போது ரொம்ப சீனியர் குருசாமிஸ் எல்லாம் சில பேர் இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐயப்பன் பூஜை பண்ணும் பொழுது இந்த இருமுடி கட்டுறதுக்கு வராங்க பாருங்க, அவங்களுக்காக காத்துட்டு இருக்க கூடாது. கட 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 கடன்னு இருமுடி போயிட்டே இருக்கணும். சில பேர் இந்த 200 பேர் 250 பேர் போற குரூப்ல என்ன பண்ணுவாங்க, ஏன்பா இப்ப நம்மளுக்கு வராதுப்பா, நம்மளுக்கு எப்படியும் ஒரு 10 மணி ஆகும்பா அப்படின்னு இவன் முள்ள டீ எல்லாம் குடிச்சிட்டு ஹோட்டல்ல டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுன்னு ஞாபகம் வந்தது. அன்பர்களே, இருமுடி நிறைக்கும் வரை எத்தனை மணி ஆனாலும் சரி ஒன்றும் சாப்பிடக்கூடாது. குழந்தைகள் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஏதாவது தப்பு இல்லை. நம்ம இருமுடி நிறைக்கும் வரை, அந்த நெய் ஊத்துற வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. சரி, இப்ப அங்கேருந்து இங்க வருவோம். இந்த இருமுடியை எடுத்துட்டு சபரிமலைக்கு போகும்போது இந்த பல கோவிலுக்கு போறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் குருசாமிகள்லாம் இந்த 250 பேர் 300 பேர் போற குரூப்ல அவங்க லேட்டா வருவாங்க. சில பேர் இந்த இருமுடி நிறைக்கும் போது, நீங்க நிறைய பேர் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், இருமுடி நிறைக்கும் போது பக்கத்துல தட்டுல ஒரு கற்பூரம் வச்சு ஏத்தின்னு இருப்பாங்க. அந்த கற்பூரம் அணையாம பார்த்துட்டு இருப்பாங்க. இது இந்த இருமுடிக்கு சாட்சி, அந்த அக்னி. நிறைய பேருக்கு அது என்ன காரணம்னே தெரியாது. எதுக்கு சார் இருமுடி நெய் ஊற்றும் போது பக்கத்திலேயே ஒரு தட்டுல கற்பூரம் போட்டுனே வராங்க அப்படின்னா, அக்னி சாட்சியாக நான் என்னுடைய ஜீவாத்மாவை எடுத்து வருகிறேன், என்னுடைய தூய்மையான உள்ளத்தை உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு நீ என்ன கொடுக்கணுமோ கொடுறான்னு அர்த்தம். இப்போ போன் கிடைக்கிறது, கார் கிடைக்கிறது, வீடு கிடைக்கிறது, நிலம் கிடைக்கிறது, இதெல்லாம் சகஜங்க. நகை வாங்கிறது இதெல்லாம் சகஜம். இது எல்லாத்தையும் விட நமக்கு முக்கியமான ஒண்ணு இருக்கு. நம்முடைய மோட்சம், நம்முடைய முக்தி நல்ல முறையிலே இருக்க வேண்டும். அது ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு சேரும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அதுதானே வேணும். எங்கேயாவது நிம்மதியை போய் ஏதாவது கடையில் ஒரு 10 கிலோ நிம்மதி கொடுப்பான்னு கேட்க முடியுமா? நான் 1 கோடி ரூபாய் தரேன், எனக்கு ஒரு கிலோ நிம்மதி வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது.
அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்? ஐயப்பன் தான் கிடைக்கும் இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுண்டு இதை பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட சபரிமலைக்கு நம்முடைய ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிற அந்த காலகட்டத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயம். இப்போ சபரிமலைக்கு போற வழியில எல்லா கோயிலையும் பார்த்துன்னு போகாம, இந்த ஐயப்பனுடைய நெய் யாருக்காக நிறைக்கப்பட்டது? ஐயப்பனுக்காக நிறைக்கப்பட்டது. நீ இருமுடி நிறைச்ச உடனே ஐயப்பன் அங்க ரெடி ஆயிட்டு வரான். ஆஹா, வந்துட்டாங்கப்பா, நம்மளை தேண்டு வராங்கப்பா, அங்கேருந்து மயிலாப்பூர்ல இருந்து வராங்க, மந்தவடில இருந்து வராங்க, ஆழ்வார்பேட்டில இருந்து வராங்க, அந்த நெய்யை ஏத்துக்கணும்னு காத்துட்டு இருப்பாராம். ஆனா நீ சுத்தி 10 நாள் கழிச்சு ஐயப்பன் கொண்டு போய் அந்த நெய்யை கொடுக்குறோம். நீங்க கோயிலுக்கு போங்க வேண்டாம்னு சொல்ல, உங்க இருமுடி எடுத்துட்டு முதல்ல சபரிமலைக்கு போங்க. சபரிமலைக்கு போயிட்டு அந்த ஐயப்பனுக்கு அந்த அபிஷேகத்தை, இந்த நெய்யை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீ வரும்போது எங்க வேணா போங்க சார். திருச்சியா, மலைக்கோட்டையா, ஸ்ரீரங்கமா, குற்றாலத்துல போய் குளிக்கிறியா, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சபரிமலைக்கு நிறைக்கிற இருமுடியை முதலில் ஐயப்பனுக்கு கொடுத்து விட்டு அவரிடம் சமர்ப்பித்து விட்டுத்தான் அடுத்த கோயில்களுக்கு போக வேண்டும் என்று எங்களுடைய குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தயவு செய்து அதை பின்பற்றுங்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சபரிமலைக்கு கிளம்புறோம், வழியில போறோம், எருமேலியில் நமது பயணத்தை தொடங்குகிறோம். எருமேலியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அந்த முக்கியமான விஷயத்தை நாம் நாளை பகிர்வோம் என்று சொல்லி, சுவாமியே சரணமையப்பா. என்ன ஐயப்ப நேயர்களே, இந்த யாத்திரை, அதாவது 41 நாட்கள் ஒரு மண்டலம் நீங்க விரதம் இருந்து சபரிமலைக்கு யாத்திரையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயப்பனை தரிசனம் பண்ற வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? அடுத்ததாக நம்ம பார்க்கவிருக்கிறது ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள். இந்த பஜனை பாடல்களை நமக்காக பாட வந்திருக்காங்க ராஜீவி மற்றும் மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர். வாங்க அந்த ஐயப்பன் பாடல்களை நம்ம கேட்கலாம். வில்லா
குருநாதர்